ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது அந்த காத்திய மேல உரசும் பொழுது ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி ஃபீலா இருக்குங்க. ஐயோ அந்த மலைகளை பார்க்கும் பொழுது இமயமலை மாதிரி இருக்கு. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான் மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு செம்மையான விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னங்க கூமாம்பட்டின்னு எங்கள் ஊர் சேந்தமங்கலம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இந்த பம்பு செட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் கசின்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதனால நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வயல்களுக்கு நடுவில் இருக்கிற பம்பு செட்டுக்கு தான் போயிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட வயல் தான். அங்கே தான் அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க போய்க்கோன்னு சொல்லிட்டு. இதோட நாங்களும் அங்கே போயிட்டுருக்கோம். எங்களுக்காகவே தண்ணிலாம் திறந்து விட்டாங்க. இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். அவங்கெல்லாம் பார்த்ததே இல்லை வயலில் தண்ணி இதெல்லாம். அதனால் அதெல்லாம் சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த சீனரியே. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு. எங்கள் ஊரில் நீங்கள் முக்கால்வாசி இடம் பச்சை பசேன்னு தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக விவசாயிங்க தான். ஆல்ரெடி ஒரு கும்பல் முன்னாடி போயிட்டுருக்கு, நாங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் ட்ரெயின்லாம் போகுது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா வியூ செம்மையாக இருக்கும். அந்த ட்ரெயின், இந்த வயல், சில்லு சில்லுன்னு காற்று, தண்ணி எல்லாமே சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் வரும்போது இங்கே மட்டும்தான் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சோண்டு திறந்து விட்டுருந்தாங்க. பார்த்தா இங்கே பெரிய கிணறு. அப்படியே தாண்டி அது போயிட்டு இருந்தோம். போயிட்டு இங்கே பார்த்தா இங்கேயும் தண்ணி வரல. நாங்கள் போய் நின்றவுடனே தான் எங்களை பார்த்தோன்னே அந்த அண்ணன் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. எங்களுக்கு செம்ம ஜாலியாக போச்சு. அதுவும் கிளியராக இருக்கும் தண்ணி, நல்லா ஃப்ரெஷ் வாட்ரு வேறு. இது ஃபுல்லாக தோட்டம் மாதிரி. இதில் மாங்காய்லேருந்து எல்லாமே இருக்கும். வாழை மரம், லெமனு எல்லாமே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிழலாக இருக்கும். நல்லா உட்காந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு வரலாம். அந்த அண்ணன் திறந்து விட்டுட்டாங்க தண்ணி. இப்போ தண்ணி வந்துட்டுருக்கு. நாங்கள் எல்லாம் ஒரே ஆட்டம் தான். எங்கள் குழந்தைங்களோட எல்லாருமே சேர்ந்து செம்ம ஜாலியாக இருந்தோம். எங்களோட குழந்தைங்களெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் ஃபுல் கேர்ள்ஸ் டீமாக சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். பாருங்கள், சரியான வைப் தான். சரியாக என்ஜாய் பண்ணோம். எப்படியும் 3 மணி நேரத்துக்கு மேலேயே நாங்கள் அந்த தண்ணியில் ஆட்டம் போட்டிருப்போம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. டைம் போகிறதே தெரில. லாஸ்ட்டாக குளிச்சு முடிச்சு இப்போ கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம். என் பிள்ளைல நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். எங்கே எனக்கு வயலில் வழுக்கி விட்டுருமோன்னு சொல்லிட்டு பயத்துலேயே நடந்து போயிட்டு இருந்தேன். சரியாக வழுக்கும் அந்த இடம்லாம். என் ஃபேஸு முன்னாடி டல்லாக இருக்கும், இப்போ கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். அதுக்கு சீக்ரெட் என்னென்னா அந்த தண்ணியில் குளித்தது தான். அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாலே ப்ரைட்டாக தெரியும். ஃபேஸு, ஹேர்லாம் அப்படியே சில்கியாக தனித்தனியாக இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வாட்ரு. இப்போ என் ஹஸ்பண்ட் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அமக்குலம் பண்ணுறான், எங்கே அடங்குறான், கீழே நடந்து வரான்னா, கீழே எதுனா குத்திக்கிச்சுன்னா, அதனால என் ஹஸ்பண்ட் தூக்கிட்டு வராங்க. எல்லோருமே முன்னாடி போயிட்டுருக்காங்க. அந்த சீனரிக்கும் இதுக்கும் எங்கள் அக்கா கூட வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். எங்கள் அக்கா தான் என்னோடய வைபிங் பார்ட்னரு. செம்ம வைப்பாக இருக்கும். எங்கள் அக்கா கூட எங்கே போனாலும் செம்ம ஜாலியாக இருக்கும். பாருங்கள், அவங்க அப்பா எப்படி தூக்கி வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். என் பிள்ளைக்கெல்லாம் பிடிக்க முடியல. ஒரே ஜாலி தான். யாராச்சும் வீட்டுக்கு வந்தாலே செம்ம ஜாலி. அதுவும் அவங்க கூட சேர்ந்து இது மாதிரி ஊர் சுற்றினா இன்னும் செம்ம ஜாலி அவனுக்கு. அது பார்க்கவே இவளுக்கு வீனிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே நின்று ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். லாஸ்ட்டில் டைம் ஆயிடுச்சு, வாங்க கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம்.
இந்த மாதிரி நேச்சரை ரசிக்க கூமாப்பட்டி தான் போகணுன்னு இல்லை, நம்ம ஊர்லேயே குட்டி குட்டி பிளேசஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளேஸில் எதுவுமே இல்லை, வெறும் வயலில் பம்பு செட்டு. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதனால் சின்ன சின்ன விஷயம் கூட ரசித்து பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பக்கம் நிறைய பாம்புலாம் இருக்கும், நிறைய தோல் உரிச்சு போட்டிருக்கோம், அதெல்லாம் நல்லா பார்க்க முடியும். இந்த தடவை இல்லை அவ்வளோ தோல், இல்லைன்னா நிறைய தோல் உரிச்சு போட்டிருக்கோம் நல்ல பாம்புலாம். அது நாங்கள் பார்த்துட்டே வருவோம், ஜாலியாக இருக்கும். சில்ட்ரன்ஸை நாங்கள் சேஃபாக தான் பார்த்துக்கிட்டோம், சேஃப்டியாக தான் இந்த வீடியோலாம் எடுத்தோம். ஒரு வழியாக நடந்து வந்துட்டோம். எங்கள் அண்ணன் கார் எடுக்க போயிருந்தாங்க. சரி காரில் வரவங்க காரில் வாங்க, நாங்கள் நடந்து வரோம்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நடந்தே போயிட்டோம் வீட்டுக்கு. இந்த காலை அங்கே நிற்கிறத பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.